ஓடி 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 உட்கலந்த சோழியை நாடி 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 நாட்களும் கடந்து போய் வாடி 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 நின்ற மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே என்கிறார். ஆன 5 எழுத்து இருக்கிறதே, அது எப்பேற்பட்டது தெரியுமா? அதற்குள் தான் அண்டமும் இருக்கிறது, அகண்டமும் இருக்கிறதுங்கிறார். அண்டம் என்பது இந்த உலகத்தை குறிக்கும். இதுபோல் நூற்றுக்கணக்கான உலகங்கள் இருக்கின்றனவே. அதான் அண்டத்தை விட பெருசு பிரம்ம அண்டம். அதை நம்ம பிரம்மாண்டம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். பிரம்மாண்டம் என்பது அனைத்து அண்டங்களினுடைய தொகுப்பை குறிக்கும். நமசிவய, சிவாய நம என்கிற மந்திரங்களை திரும்ப திரும்ப மனிதர்களுக்கு உபதேசிக்கிற பணியை சிவவாக்கியம் செய்கிறது. சிவாய நம, சிவாய எனும் மந்திரம் சிவன் இருக்கும் அச்சரம் என்று சொல்லுகிறார். தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சிவவாக்கியர் அவருடைய வரலாறு, சிவவாக்கியத்தின் சாரமாக 5 எழுத்தின் அற்புதத்தை அவர் பாடிய விதம், அந்த விதத்தை எல்லாம் நாம் வெவ்வேறு விதங்களில் பார்த்தோம். அதன் நீட்சியாக, சுவாமி நீங்கள் 5 எழுத்தை பற்றி இவ்வளவு பெருமையாக சொல்லுகிறீர்களே, உண்மையில் அந்த 5 எழுத்தில் என்னதான் இருக்கிறது என்று நம்மை போல யாராவது சிவவாக்கியரிடம் கேட்டிருக்க கூடும். அவர் அதற்கு ரொம்ப அருமையாக ஒரு விளக்கம் சொல்லுகிறார். ஆன 5 எழுத்து இருக்கிறதே, அது எப்பேற்பட்டது தெரியுமா? அதற்குள் தான் அண்டமும் இருக்கிறது, அகண்டமும் இருக்கிறதுங்கிறார். அண்டம் என்பது இந்த உலகத்தை குறிக்கும். இதுபோல் நூற்றுக்கணக்கான உலகங்கள் இருக்கின்றனவே. அதான் அண்டத்தை விட பெருசு பிரம்ம அண்டம். அதை நம்ம பிரம்மாண்டம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். பிரம்மாண்டம் என்பது அனைத்து அண்டங்களினுடைய தொகுப்பை குறிக்கும். நம்ம இன்னைக்கு ஒரு சினிமா திரைப்படம் பார்த்துட்டு வந்தா கூட படம் எப்படிடா இருக்குன்னு கேட்டா பிரம்மாண்டம்ங்கிறோம். அந்த வார்த்தையோட அர்த்தமே தெரியாமல் அல்ப விஷயங்களுக்கெல்லாம் அதை பயன்படுத்துகிற ஒரு பாங்கு இன்னைக்கு வந்து விட்டது. ஆனால் ஆன 5 எழுத்துளே அண்டமும் அகண்டமும் என்கிறார். அனைத்தும் இந்த 5 எழுத்திலே அடக்கமா? அப்படியா? அப்படியானால் இந்த 5 எழுத்தை ஆளக்கூடியவர்களாக யார் இருக்கிறார்கள்? ஆன 5 எழுத்துளே ஆதியான மூவரும் என்கிறார். இந்த உலகை படைக்கக்கூடிய நான்முகன், படைத்த உலகை காக்கக்கூடிய திருமால், அனைத்தையும் அழித்து மறைத்து அருளக்கூடிய சிவபெருமான் ஆகிய மூவரும் இதற்குள் இருக்கிறார்களாம். ஆன 5 எழுத்துளே ஆதியான மூவரும். அது மட்டுமல்ல, இந்த நமசிவய என்கிற 5 எழுத்து எதற்குள்ளே அடங்குகிறது என்றால் ஓங்காரத்துக்குள்ளே அடங்குகின்றது. ஓங்காரத்தினுடைய முதல் எழுத்து ஓம் என்பதை ஒரு தனி எழுத்து என்று நாம் நினைக்கிறோம். அது அகரம், உகரம், மகரம் ஆகியவற்றினுடைய கூட்டு. அ, உ, ம. அதை நீங்க போய் அ என்று உச்சரிக்க ஆரம்பித்து மகரத்தை சொல்லி மூடுகிற போது வாய் என்று முடிகிறது அல்லவா? அதுபோல் ஆன 5 எழுத்துளே அகாரமும் மகாரமும். ஓங்காரம் என்பது கூட நமசிவாய என்கிற 5 எழுத்துக்குள்ளே இருக்கிறது என்கிறார். ஆக இவை எல்லாம் தனக்குள் அடக்கி கொண்ட ஒரு பிரம்மாண்டமான மிக உயர்ந்த உன்னதமான மந்திரமாக நமசிவாய என்கிற 5 எழுத்து திகழ்கிறது. ஆன 5 எழுத்துளே அண்டமும் அகண்டமும், ஆன 5 எழுத்துளே ஆதியான மூவரும், ஆன 5 எழுத்துளே அகாரமும் மகாரமும், ஆன 5 எழுத்துளே அடங்கலாவல் உற்றதே என்று அருளுகிறார் சிவவாக்கியர். அப்படியானால் இந்த மனிதர்கள் ஏன் அதை உணரவில்லை என்றால் ஒரு வேடிக்கையான விஷயத்தை சொல்லுகிறார். ஒரு மாணவன் இருந்தான். அப்பா எங்கே பணத்தை வைத்தாலும் திருடி விடுவான். அவர் சட்டை பையில் வைத்திருந்தால் திருடி விடுவான், கால் சட்டை பையில் வைத்திருந்தால் திருடி விடுவான், கைப்பையில் வைத்திருந்தால் திருடி விடுவான். இவன் பணத்தை எடுக்காமல் இருக்க என்ன வழி என்று அப்பாவும் அம்மாவும் பேசினார்கள். அப்புறம் அப்பாவே ஒரு உபாயம் கண்டுபிடித்தார். பேசாமல் அவன் பாடப்புத்தகத்தில் வைத்து விட்டால் திருடவே மாட்டான், ஏனென்றால் அதை தொடவே மாட்டான் என்று.
அப்படி வைத்த பணம் பல நாட்களுக்கு பத்திரமா இருந்ததாம். அதுபோல் இந்த இறைவன் பார்த்தான், இவர்கள் அதை கொடு இதை கொடு என்று தொந்தரவு செய்து கொண்டு இருக்கிறார்கள், இவரிடமிருந்து எப்படி தப்பிப்பது என்று யோசித்து நமக்கு உள்ளுக்கும் உள்ளே போய் உட்கார்ந்து கொண்டாராம். அதனால்தான் கடந்து உள்ளே இருப்பவனுக்கு கடவுள் என்று பெயர். நம்மை கடந்து நமக்குள்ளே இருக்கிறான். அப்ப நாம் அவனை எங்கேயாவது பிடித்து விட மாட்டோமா என்று வெளியே தேடுகிறோமா? சிவவாக்கியர் சொல்லுகிறார், ஓடி 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 உட்கலந்த சோடி நாடி 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 நாட்களும் கடந்து போய் வாடி 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 நின்ற மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே என்கிறார். இந்த உலகத்திலே எண்ணில்லாத கோடி மக்கள் தனக்குள்ளேயே இறைவன் இருப்பதை மறந்துவிட்டு எங்கெங்கெல்லாமோ ஓடி தேடி கிடைக்காமல் வாடி தங்கள் ஆயுள் முடிகிற வரையில் இந்த அறியாமையிலேயே உழல்கிறார்களாம். அப்படியானால் இறைவனை உணர்வதற்கு சரியான வழி நமக்குள்ளே தேடுவது, உள்முகமாக தேடுவது. நாம் பகிர்முகமாக இருக்கிறோம். ஆனால் இறைவன் உள்ளே இருந்தால்தான் கடவுள் வெளியே இருப்பதையும் நம்மால் உணர முடியும். உள்ளே இருக்கிற இறைவனை உணராத பட்சத்தில் எங்கேயும் இறைவனை நம்மால் உணர இயலாது என்பதை இவர் ரொம்ப அருமையாக நமக்கு சொல்லித் தருகிறார். ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 நின்ற மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே என்று 2 கைகளையும் விரித்து சொல்லுகிறார். ஏ அப்பா, எவ்வளவு பேர் இந்த அறியாமையிலேயே அழிந்து போய் விட்டார்கள் என்று மனித குலத்தை பார்த்து எள்ளலோடும் கவலையோடும் அக்கறையோடும் சிவவாக்கியர் அருளுவதை நாம் பார்க்கிறோம். எனவே நமசிவய சிவாய நம என்கிற மந்திரங்களை திரும்ப திரும்ப மனிதர்களுக்கு உபதேசிக்கிற பணியை சிவவாக்கியம் செய்கிறது. சிவாய எனும் மந்திரம் சிவன் இருக்கும் அச்சரம் என்று சொல்லுகிறார். அவை வெறும் சொற்கள் அல்ல, வெறும் ஒளி கோர்வைகள் அல்ல. அந்த சொற்களின் அதிர்விலே சொக்கேசன் இருக்கிறான். அவன் அதிலே குடிகொண்டு நமக்கு அருளுகின்றான். உள்ளமும் மனமும் உதடும் நாவும் ஒன்றி போய் அந்த நாமங்களை நாம் சொல்லுகிற போது நமக்குள் சிவம் தென்படும், உள்ளே இருக்கிற சிவம் வெளிப்படும் என்பதையெல்லாம் சூட்சுமமாக சிவவாக்கியர் முன்னுரையாக நமக்கு சொல்லுகிறார். அப்படியானால் அந்த சிவத்தை எப்படி நாம் சென்று அடைவது, அதன் இருப்பை எப்படி உணர்வது, சிவத்தின் இருப்போடு நம்மை எப்படி இணைப்பது என்பவையெல்லாம் ஒரு ஆத்ம சாதகனுக்கு உரிய கேள்விகள் தானே. அந்த கேள்விகளுக்கான விடைகள் சிவவாக்கியத்தில் கொட்டி கிடக்கின்றன. நீங்கள் பக்தி மார்க்கமானாலும் யோக மார்க்கமானாலும் ஞான மார்க்கமானாலும் தன்னுள் இருக்கிற இறைவனை எப்படி கண்டடைவது என்பதை சிவவாக்கியர் சொல்லுகிறார். நாமும் கண்டறியத்தான் போகின்றோம்.